கோவை சாலையோர மரங்களில் பொருத்தப்பட்டிருந்த விளம்பர பலகை மற்றும் ஆணிகள் அகற்றும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. கோவை மாநகராட்சியில் சாலையோரம் உள்ள மரங்களில் பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களின் விளம்பர அட்டைகள் ஆணிகளால் அடிக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மரங்களில் ஆணி அடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற விளம்பர பலகைகளால் மரங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் பொறுமினர். இந்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கூறி கோவை மேயர் ராஜ்குமார் சாலையோர மரங்களிலிருந்து ஆணிகளை இரும்பு ஆயுதத்தால் பிடுங்கி எறிந்தார். இதற்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். சாலையோரங்களிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சில தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவை எல்லாம் தங்களுடைய விளம்பரத்திற்காக அங்கே ஆணி அடித்து பலகையை மாட்டி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிலே கோவை மாநகராட்சியானது ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருப்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள். சாலையோர மரங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு கோவை மாநகராட்சி எடுத்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்தனர்.